நான் மாயா. ஆர்பிஸ் நெட்வொர்க் உங்களை வரவேற்கிறேன். செய்திகள் மட்டுமல்ல, உண்மைகள், தரவுகள், பகுப்பாய்வுகள். இதுதான் ஆர்பிஸ். ஜூலை 1 முதல் நாட்டில் முழுவதும் ஊரக ரசையர்க்கான சமூக திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. இது பல்லாயிரம் ஊரகங்களில் ஏழை குடும்பங்களுக்கு வேலை தர வல்ல திறத்தை பெறுகின்றது. 20% எதனால் கலப்பு திட்டம் தகுதியற்றதாக தெரிவிக்கப்படவில்லை என மத்திய அரசு வழக்கறிஞரும் நீதிமன்றத்திற்கு தாக்கல் செய்த அறிக்கையை கேள்வி எழுப்பி தவறு விட்டுவிட்டது என்றும், அநேக நாடுகளில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்ட E-29 திட்டம் பாதுகாப்பு மற்றும் விசாரணை வெளியாகவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. இந்திய இளைஞர்கள் தற்போது திருமணத்தை தவிர்க்கின்றனர் என்பதில் ஒரு புதிய முறை உருவாகியுள்ளது. சமூகத்தின் மீதான உரையும் சமூக நலனையும் தாண்டி தனி வாழ்க்கையில் மனநிலை மாற்றம் ஏற்படுகின்றது என்பதே பல தரவுகளின் கண்ணோட்டமாக காணப்படுகிறது. அமைதியான சைவ ஆகாரம் என அடிக்குறிக்கப்படும் தீர்க்கமான கஷ்டங்கள் மற்றும் பிரச்சனைகளுக்கு வகுமான ஓர் கூட்டம் விளைந்து வருகின்றது. ஒவ்வொரு ஆற்றுப்படுத்தலாகவும் உருவாக்கப்பட்ட துப்பாக்கி எடுக்கும் தரப்புகளை உடைக்கவாதிகள் முன்னெடுக்க முன்னேக்கப்பட்டனர். நாட்டில் எரிவாயுதின் விலை தாங்குவதற்காக வணிக எரிவாயு சிலிண்டர்கள் விலை ரூ. குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் குறைந்ததிரைத்தனமான நிறுவனங்கள் பயன்பாட்டில் நிறைந்த ரிசார்வுகளை வெல்லும் பொருள்நிலை குறித்து சிந்திக்கைவதை தெளிவை வழங்குகிறது. இந்திய மக்கள் திருமணத்தை தவிர்க்கும் நிலை, புதிய செலவீன சலுகைகள் வெளியானது. ஆர்பிஸ் தமிழ் உங்களுக்காக தொடர்ந்து கண்காணிக்கும்.